நாங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்களாம் போய் பேசுறீங்க, நடிக்கிறீங்க. பேர் தான் இங்க வந்து இதை அளந்தாங்க. இதை கலெக்டர் சொல்லி தாசில்தார் ஏற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவு பிரகாரம் இதை அளந்தாங்கன்றத நீங்க அவங்க கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னா நீங்க போய் சொல்ற உங்களை மாத்துறதுக்கு வீட்டுல ஆர்டர் கேட்டா எல்லாரையுமே இப்ப நாங்க பேசுறோம் இல்லைங்களா, இவர் யாரு, இவர் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, இது நான் யாரு, என் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, மத்தவங்க பேசுற அவங்க பேர்ல என்ன கேஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட என்கொயரி பண்ணி பேக் ஃபைல் கேட்கறாங்க. ஏன்னா நாம இந்த உரிமையை சொல்றோம், உரிமையை கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் என்னால எடுக்க முடியாது, எனக்கு மேலதிகாரி என்ன சொன்னானோ அதை தான் நான் செய்வேன். இந்த அட்மாஸ்பியர்லயே அவங்க வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பயம்தான் வருமே தவிர அடுத்து என்ன பண்ண போறோம். அங்க போய் எங்க அப்பா இப்ப எங்க அப்பா மாதிரி அவங்க அப்பா வேலை செய்வாங்க. அங்க போய் தொழில் என்ன பண்ண போறாங்க தெரியாது. இங்க எல்லாமே வளம் எல்லா சோர்ஸ் அங்கெல்லாம் போனா பாதுகாப்பே இருக்காது ஐயா. எங்களுக்கெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இருக்காது அங்கெல்லாம் போனா. நாங்கெல்லாம் அங்கெல்லாம் போவே மாட்டோம் ஐயா. ஒரு கோடி சாதமாகும். நாங்க ஏழைப்பட்டவங்க, நாங்க கூலி வேலை செஞ்சு இந்த வீடு கட்டி வச்சோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த எனக்கு சொந்தமான இடம், நாங்க இது எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தா ஏன் ஜனம் எங்கன்னா போய் எங்கன்னா ஒரு வீடு வாங்கி வீடு கட்டிருப்பாங்க. இப்போ எங்கெங்க இருக்க ஜனம்லாம் வந்து எங்க இடம்லாம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறாங்க, சொந்தமா இருக்கிறாங்க. நாங்க சொந்தமான இருக்கிற இடத்த வந்து நாங்க காலி பண்ணி நாங்க எங்க போவோம்? இப்போ பணத்தை போட்டு நாங்க வீடு கட்டி வைப்போம். அப்ப என்ன நம்ம கூலி வேலை செய்யணும்? இப்ப எங்க போவோம்? 150 எங்க போறோம்? எங்க பாட்டி மைண்ட்ல வந்து புதுசா வந்து இங்க மடைக்கு வீடு கட்டி தலைமுறையா இருக்கிறோம். நீங்க தான் ஒரு நல்ல வயசு சொல்லிட்டு போனோம் எங்களுக்கு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஒரு பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் இல்லாம உள்ள வந்து
அப்படின்னா யார் விடுவா? ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்காங்க. சில குடிசைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, யாரும் கட்டல. ஏன்னா இட பிரச்சனைக்காக யாருமே கட்டல. அதுக்காக நாங்கள் ரொம்ப illiterated, அன்எஜுகேட்டட்லாம் கிடையாது. ஆல் எஜுகேட்டட், எல்லாருமே படிச்சிருக்காங்க, படிச்சோம் வராங்க, எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட் வந்து எங்களை இடம் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பிகாஸ் எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இவங்க இப்படிதான் அப்படி, இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தான், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எங்க ஊர் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பகுத்தறிவு, சிந்திக்கவங்க எல்லாமே போக்குத்தனமா தான் சிந்திக்கிறாங்க. லேடிஸ் கிட்ட பேசுறாங்க, ஜென்ஸ் கிட்ட பேசுறீங்க, சின்ன குழந்தை கிட்ட கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் விவரம் தெரியும். சோ அடிப்படை உரிமை எல்லாம் கேட்கிறோம். கண்டி யாருக்கிட்டையும் நாங்க கொடுங்கல. சரிங்களா? திருவேற்காடு நகரம் பெருமாள் கோயில் தெரு பகுதியில் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியிலே குறைந்து நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். 2005 தொடர்ச்சியாக இந்த குடியிருப்பை அதிகாரிகள் அகற்றப் போகிறார்கள் என்கிற அறிவிப்பு அவ்வப்போது வருவதும் அதனால் மக்கள் பீதிக்குள்ளாவதும் நீடித்துக் கொண்டே இருக்கிறார். கூவம் ஆற்றன் கரையோரத்தில் ஏறத்தாழ 30 அடி உயரமுள்ள கரை பகுதியில் தான் இந்த குடியிருப்புகள் அனைத்தும் உள்ளன. ஒரே ஒரு இடத்தில் ஏறத்தாழ 20 அல்லது 30 வீடுகள் தாழ்வான பகுதியிலே, அந்த தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் திசைவளித்துள்ளனர். 30 அடி உயரத்தில் உள்ள கரையில் அமைந்திருக்கிற வீடுகளை ஏறத்தாழ 300 வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் திரு வர்கீஸ் அவர்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளை மட்டும் அகற்றுவதற்கு ஒப்புதல் அளித்தார். ஆனால் அவர் திடுமென மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அடுத்து வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் நான் அப்புறப்படுத்தப் போகிறேன் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் இவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டதில்லை. இவர்களால் நீரோட்டமும் தடுக்கப்படவில்லை. ஆகவே பொத்தாம்பதுவிலே நீதிமன்ற ஆணை இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியை அரசு கைவிட வேண்டும். பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன. அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கேயே தொழில் செய்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை விரைவில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.